மதுரை சரஸ்வதி தேசிய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடல். லட்சுமி நகையகம், உங்கள் கௌரவம். முழு கட்டணமும் தேவையில்லை. வெறும் 40% முன்பணம் செலுத்தி உங்களுக்கு பிடித்த நகையை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். மீதியை எளிதான தவணைகளில் செலுத்துங்கள். பிரம்மாண்ட சலுகை. நீங்கள் இப்போது வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் 10% நேரடி தள்ளுபடி. தரமான தங்கம், குறைந்த விலை, நேரடி தள்ளுபடி. லட்சுமி நகையகம், உங்கள் கனவு இல்லம் சேரும் பொற்காலம். மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும். மதுரை சரஸ்வதி தேசிய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இக்கூட்டம் கல்லூரி அதிபர் கனகதேரன் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தின் போது கல்லூரியின் தற்போதைய செயற்பாடுகள், கல்வி மேம்பாடு நிலை மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான பழைய மாணவர் சங்கத்தின் புதிய நிர்வாக குழு தெரிவும் நடைபெற உள்ளது. இத்தகவலை பழைய மாணவர் சங்க செயலாளர் டி செந்தூர்குமார் தெரிவித்துள்ளார். அத்தோடு சங்கத்தில் அங்கத்துவ பெற விரும்பும் கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கத்தின் சமூக வலைதளங்கள், கல்லூரியின் அதிபர், சங்க செயலாளர், பொருளாளர் ஆகியோருடன் தொடர்புகளை கொண்டு அங்கத்துவ பதிவை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அங்கத்துவ படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து ஏப்ரல் 8ஆம் தேதிக்குள் அங்கத்துவ கட்டணத்தை இலங்கை வங்கி கிளையின் 20664445 என்ற பழைய மாணவர் சங்க வங்கி கணக்கில் செலுத்தி அதற்கான ரசீது மற்றும் அங்கத்துவ படிவத்தை பொருளாளரின் வாட்ஸ்அப் இலக்கமான 0789053886 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை பழைய மாணவர் சங்கத்தில் அங்கத்துவம் பெறாதவர்கள் புதிய நிர்வாக தெரிவின் போது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே கற்றுத்தந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயற்பட பழைய மாணவர்கள் அனைவரும் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றனர்.